தமிழர்களை தாக்கிய தெலுங்கர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வர ஒரு விடயம்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசியம் எனது நமக்கான நிலத்தில் நமக்கான அரசியலை உறுதிப்படுத்துதல். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் நமக்கானதாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியலை நம்ம அனைவருக்கும் செய்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கும்போது தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியும். ஏனென்றால் அவரவர்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது. தெலுங்கர்களுக்கான ஒரு இடமும் மலையாளிகளுக்கான இடமும் கன்னடர்களுக்கான இடமும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கான இடத்தில் மட்டும் எல்லாரும் வந்து கொள்ளலாம், எல்லாரும் ஆட்சி அமைக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு தவறான விடயத்தை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஆனால் அதற்கு முற்போக்கு அப்படிங்கிற ஒரு போர்வையும் போத்திக்கிறாங்க. இப்போ அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். மதுரை திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தின் உள்ள நுழையும் போது இங்கே முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் இருக்க பகுதி. அதனால் நாம் தமிழர் கட்சி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டையிட்டு இருக்காங்க. சண்டையிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நாம் தமிழர் கட்சி உறவுகளை தாக்கி வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் அங்கேருந்து வெளியானது தான். இதில் வந்து ரொம்ப வருத்தமான விடயம் என்ன அப்படின்னா, தெலுங்கர்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரான கட்சி போல சித்தரிக்கக்கூடிய செயலை தொடர்ச்சியாக செய்து வராங்க. தெலுங்கர்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுத்துருக்கிறார் நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து எதிர்ப்பு இருக்கும்? தலைமையில் நம்ம இருக்கலாம்னு சொல்கிற ஒற்றை விஷயமே இவங்களுக்கு இந்த அளவுக்கு எரியுது. அது மட்டும் இல்லாமல் நமது அரசியல் அப்படிங்கிறது மிக சரியாக இருப்பதால் எந்த வகையில் அதை வீழ்த்தலாம், எந்த வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை வந்து ஒரு கசப்பான அனுபவம் போல் அவங்ககிட்ட சேர்க்கலாம்ங்கிறதுல தொடர்ச்சியாக இந்த திராவிட கும்பல்கள் வேலை செய்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா அங்கே வெளியே அனுப்பின யாரும் பொதுமக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்லாம் வருது அப்படின்னா அவர்கள் யாராக இருப்பாங்கன்னா இந்த பரம்பரை ஆட்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திமுக அதிமுகன்னு அந்த திராவிட கும்பல்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அங்கே இருக்க பொதுமக்கள் என் கண்ணு முன்னாடியே தெரியும் எவ்வளவு தெலுங்கர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னும் மாற்றுமொழி சகோதரர்கள் ஆதரிக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் இன்னும் அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ பிரச்சனை இருப்பது போல ஒரு சித்தரித்து அதை ஒரு பெரிய விடயமாக காட்டி இதனாலே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிக்க கூட உள்ள விடலை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி உறவுகளை தாக்குற அளவுக்கு அந்த இடத்துல காவலர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனால் இதை பதிவு பண்ணுவதற்கான காரணம் மக்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம்.